ஒருவேளை இந்த வருடத்தை காண முடியாம முடிக்க முடியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க பார்த்தும் உங்க கூட இருந்தவங்களும் இந்த வருஷத்தை முடிக்க முடியல. ஆனா ஆண்டவர் இந்த கடைசி நாள்ல கடைசி மணித்துளிகள்ல அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை ஆராதிக்கவும் ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி சொல்லுகிறோம். கிருபையாய் நமக்கு இறங்கின ஆண்டவருக்காக ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய உள்ளத்தை துறந்தவர்களாக நன்றி செலுத்தலாமா? வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்புதமாய் இருந்தால் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். சம்பூர்ணமான முடிவை ஆண்டவர் நமக்கு இந்த 22வது 24வது ஆண்டுல ஒருவேளை 2024 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 2025 பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அனுதினமும் நம்ம நடத்துகிறவராய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாளை குறிச்ச பயம் நமக்கு என்னைக்குமே இருக்க வேண்டிய தேவையே இல்லை. நன்றி செலுத்தலாமா? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை நம்ம பாடலாம். எபினேசரே எபினேசரே பாடலை நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை நம்ம வழி தப்பி போயிருக்கலாம், அவரை மறந்து போயிருக்கலாம். இந்த வருடத்துல அவர் செய்த நன்மைகளை நம்ம மறந்து அவரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா அவர் மறவாத தேவனாய் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நம்ம கண்கள் அவர் இடத்துல இருந்து வழி தப்பி போயிருக்கலாம். ஆனா அவருடைய கண்கள் நம்ம மேல இரவும் பகலும் நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மை நோக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வேதனைகள் இருக்கலாம், உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் தூரமா வச்சிருங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல, ஆண்டவரே, வரப்போகிற புதிய வருடத்துல ஆண்டவரே நீர் நடத்துவீர் என்று ஆண்டவரை நம்ம சொல்லலாமா? நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, நாங்க மறந்து போயிருக்கலாம், உங்க விட்டு விலகி போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீர் எங்களை மறக்கவே இல்லை ஆண்டவரே. எங்களோட தடைகள் எல்லாம் உயர்ச்சிங்களே, அதற்காக நன்றி செலுத்துறோம் சொல்லலாமா? வாய்களை திறந்தவர்களாக, மனதை திறந்தவர்களாக ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நம்ம ஒன்றும் ஆண்டவர், இந்த புதிய ஆண்டு நமக்கு புதுசா இருக்க போறது இல்லை, ஆனா எல்லாவற்றையும் புதிதாக மாத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு சொல்லலாமா? ஆண்டவரே, மறவாமல் நினைத்தீரையா அப்படின்னு சொல்லலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி
ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி ஆண்டவரே. குறைவுகள் அனைத்தையும் மகிமையில நிறைவாற்றுகிறவரே, நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக ஆண்டவரே நீர் எடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக எங்களை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டுல உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறதற்கு ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் ஆண்டவரை நீ நிறுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புடையவர்களாக பண்புடையவர்களாக நாங்கள் இருப்பதற்கு ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். எல்லாருமாக சேர்ந்து இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். வாழ்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்மைகள் நினைக்கிறேன். நோக்கி பார்த்து சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே இறங்குங்க அப்பா. இயேசுவே, இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நாதா. Thank you Jesus. Thank you Lord. அளவில்லா அன்பிற்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நாதா. இந்த 2024 கடக்க செய்த கிருபைக்காக அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனையிலிருந்து கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்தீரே. பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் எங்களை பிரச்சனைகளிலும் பாதுகாத்தீரே. நன்றி செலுத்துகிறோம். முன்னேறி செல்வதற்கு ஆண்டவரே, பலத்தை நீர் சுகபலனை தந்தீரே. நன்றி தந்ததற்கா செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, Thank you Lord. இயேசுவே,
உயர்த்திடுவேன். என்ன நான் செய்திடுவேன் ஆண்டவரே, என்ன நான் செலுத்திடுவேன். எல்லாம் நீங்க கொடுத்ததப்பா. ஆயிரம் பாடல்களோ என்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாம். உயிர் காலம் முழுதும் 2025ஆம் ஆண்டுல ஆண்டவரே உமக்காக அர்ப்பணிக்கிறேன். ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே எவ்வளவாய் நீர் நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி செலுத்தலாமா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த நோய் நொடி வராமல் நீர் பாதுகாத்துக் கொண்டீரே. ஆண்டவரே சுகவீன நேரத்தில் கரம் கூட இருந்து பலனா இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லாம உங்களுடைய இருதயங்களை உடைங்க, ஆண்டவரத்துல ஊற்றுங்க. ஒருவேளை இந்த 2024ஆவது ஆண்டுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா மேல இருக்கிறவர், உங்களை படைத்த பரமபிதா மேலிருந்து உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்களுடைய இருதயங்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனிடத்துல நீங்க சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் எதை பத்தி கவலைப்படலப்பா, எனக்கு 2025ஆவது ஆண்டை பத்தி கவலையே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு சொல்லுகிறேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கலாம். அளவில்லா அன்பிற்காக ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அளவில்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட சுவாமி இந்த வருடத்தை முடிக்கும்படியாக நீர் செய்த தயவிற்காக கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கும் 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இங்கு அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நன்றி பலிகளை ஏற்கும்படியாக நீர் இங்கு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலிருந்து, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேவைகள்லாம் சந்தித்தீரே. ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்திலலாம் உங்களுடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போக்குவரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணத்தில் ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளினால் மூடி மறைத்து உங்களுடைய சமூகம் முன்னும் பின்னுமாக சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நீர் செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
வாக்கு பண்ணின காரியங்கள் ஒன்றும் தடைபடாதபடி வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கடைசி மணித்துளிகள்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவனை நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவங்களுடைய குடும்பங்களை என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ள நாங்கள் கடந்து செல்லும் போது உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு ஆண்டவரே நன்றி பலிகளை நாங்கள் செலுத்தி கொண்டு செல்கிறோம். ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே பல்வகையான நோய்கள் வந்தாலும், பல்வகையான சூழ்நிலைகளை எங்கள் முன்னாடி நாங்கள் பார்த்தாலும், ஆனா என் தேவனே எங்களுடைய சுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடமாடும்படியாக என் தேவன் செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த நாட்களையும் கொடுத்து கவலைப்படாதபடி ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரை உம்மை தரிசிப்பதற்கு, உம்மை மகிமைப்படுத்த என் தேவனை நீங்க வாய்ப்பை தரும்படியாய் எங்களுடைய இருதயங்களை மாற்றும்படியாக என் தேவன் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடின பாடல்ல பாட்டது மாதிரி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் தேவன் நீங்க போஷிக்கிறீங்க, அன்றன்று தேவைக்கான எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 25ஆம் ஆண்டுல எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா என் தேவன் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டை முடிக்கிறோம் ஆண்டவரே, நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் யாவரும் உட்காருவோம். ஒரே ஒரு வசனத்தை நாம் படிச்சுட்டு புது வருஷத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். உடைய கையில வேத புத்தகம் இருந்தால் உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகள், அருமையான தம்பி